திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணமவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 29ஆம் நாள், திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகளை ஏற்பதினால் சில அலைச்சல்கள் உண்டாகும். இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறும் என்றால் அது உடனடியாக நிறைவேறாது. தடை தாமதங்களுக்கு பின் தான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சிறு சிறு தடைகள் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள், அனுபவஸ்தர்கள் அனைவரும் உங்கள் காரியங்கள் சித்தியாவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக செயல்பட வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் தள்ளி போக வாய்ப்பிருக்கிறது. ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இருந்தாலும் சில தடதாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். இன்னும் அனாவசியமாக வீண் விவாதங்கள், வழக்குகளில் பங்கெடுக்க வேண்டாம். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மதிப்பெண் பெறுவதில் சில சிரமங்கள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களிடம் சில சங்கடங்கள் ஏற்படலாம். தாயாரின் நலனில் அக்கறை தேவை. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். உறவினர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வசதி வாய்ப்புகள் குறையும். அசௌகரியங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். மிதுனம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். குடும்பத்தின் மத்தியில் உங்கள் பேச்சுக்கு சில விமர்சனங்கள் ஏற்படும். நண்பர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் உங்கள் மனம் அறிந்து நடந்தாலும் மனம் திருப்தி அடையாது. அவரிடம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரம், வணிகம் சிறப்பாக இருக்கும். வியாபார வணிகத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வருவது தாமதப்படும். கேட்ட உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடகம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் சில மாற்றங்களை செய்து பணிச்சுமை, பணி அழுத்தங்களை அதிகரித்துக் கொள்வீர்கள். அதனால் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றலாம். ஆனாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் அதை சமாளித்துக் கொள்வீர்கள். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். அல்லது நீங்கள் பேசுவதில் தடுமாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். தனவரவு தாமதப்படும். எதிர்பார்த்திருந்த பணவரவு கைக்கு வரும் நேரத்தில் திசை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இறை வழிபாடு, தியானம் போன்றவை உங்கள் மனதை சாந்தப்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள், பெண்கள், அனுபவஸ்தர்கள், நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரிப்பதால் மிக சிறப்பாக செயல்பட முயற்சிப்பீர்கள். இருந்தாலும் சில தடை தாமதங்களையும் பணிச்சுமைகளையும் சந்திக்க நேரிடும். சிம்மம். முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செய்ய வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் தோன்றும். செய்கின்ற காரியங்களிலெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில மாற்றங்களை செய்வீர்கள். ஆனால் அது மட்டுமே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி விடுமா என்பது ஒரு $1,000,000 கொஸ்டினாக இருக்கும்.
பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்று. குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள். புதிய வரவை எதிர்பார்த்திருக்கும் இளம் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சகோதர நலனில் அக்கறை தேவை. உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செய்கைகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்டு நிற்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனம் தேவை. கன்னி, உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். உயர் கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். புதிய வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. லாபம் என்று நினைத்து செய்த காரியங்கள் எல்லாம் சிலவே நஷ்டத்தில் போய் முடியும். இருந்தாலும் காரியங்கள் வெற்றி பெறுவதில் எந்தவித குறைபாடும் இல்லை. லாபம் வருவதில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கிறது. அதிக செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். விரயங்களை தவிர்க்க முடியாததாகிவிடும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியம் வெற்றி பெறும். இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு 10 விசாக்கள் லாபம் கிடையாது. அதனால் மனம் கஷ்டப்படும், விரக்தி அடையும், மனம் தனிமையை நாடும். இறை வழிபாடு, தியானம் மன அமைதியை தேடித்தரும். துலாம், உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல தகவல் தேடி வரும். போட்டியில் வெற்றி பெறுவீர்கள். புதிய புதிய சவால்களை சந்திப்பீர்கள். அவற்றையெல்லாம் வெற்றி பெற்று பேரும் புகழும் பெறுவீர்கள். தொழிலில் நண்பர்கள், பெண்கள், அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். ஆனால் வெற்றி உங்களுக்கு வருவது போல் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய தொடர் சிரமத்தில், முயற்சியினால் கடைசியில் அந்த வெற்றியை நீங்கள் சுவைத்து விடுவீர்கள். அதனால் சில அலைச்சல்கள், விரயங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து தானே ஆக வேண்டும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். சகோதர பலம் கூடும். சகோதரர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம், எதிர்பாராத தனவரவு உண்டாகும். வம்பு வழக்குகளில் போகவே வேண்டாம். அதுவும் முக்கியமாக நண்பர்கள், பெண்கள், குழந்தைகளிடம் வம்பு வழக்கே வச்சுக்காதீங்க. நீங்கள் எதை சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்து தான் பேசுவாங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செய்யுங்க. அதிகாரியோட கெடுபிடிகள் அதிகமாகும். செய்கின்ற வேலையில் தவறுகள் ஏற்பட்டு அதனால் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சில சமயம் போராட வேண்டியிருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருப்பதால் அதை சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருக்கிறது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதிகாரி ஆதரவு இருப்பதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். நண்பர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார். மனம் மகிழ்ச்சி அடையும். தனுசு, சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் செய்து வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். வரக்கூடிய தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடுவீர்கள். அதிகாரி ஆதரவு இருப்பதால் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமை உங்களிடம் தன்னாகவே இருக்கிறது. ஆகவே பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். செய்கின்ற காரியங்களிலெல்லாம் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். வருகின்ற பிரச்சனைகளை தானாகவே மறைந்துவிடும் என்பதால் மன மகிழ்ச்சி அடையும். இன்று கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். பயணங்கள் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பேச்சுகள் எல்லாவற்றையும் தவிர்க்கவும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். வழக்கத்திற்கு மாறான செயல்கள் எதுவும் இன்று செய்ய வேண்டாம். எப்பொழுதும் தினசரி என்ன வேலை செய்வீர்களோ அதை மட்டும் இன்று செய்தால் போதுமானது. வியாபாரம், வணிகம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். நண்பர்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இருந்தாலும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால்
வம்பு வழக்குகளுக்கு போவது, வீண் விவாதங்களில் பங்கெடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்த்து விடுங்கள். பஞ்சாயத்து செல்வதையும் தவிர்த்து விடுங்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். மருத்துவ செலவு கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். நண்பர்கள் வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். நண்பர்களும் வாழ்க்கை துணையும் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மனம் மகிழ்ச்சி அடையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை, புதிய மாற்றங்களை செய்து உங்களுடைய பணிச்சுமையை குறைக்க முற்படுவீர்கள். ஆனால் அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், சுய மருத்துவத்தை தவிர்த்து கொண்டால் நோய் நொடியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். குழந்தைகள் நலனில் அக்கறை எடுப்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு தொழிலில் செயல்பாடுகள் உங்களது காணப்படும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதை செயல்படுத்தியும் வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். அதனால் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க மாற்ற இருப்பதால் உங்களுடைய லட்சியம் ஒன்றே உங்களுக்கு குறிக்கோளாக செயல்படுவதால் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் புதியவற்றை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சுய மருத்துவத்தை தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மருத்துவரை சந்தித்து மருத்துவம் செய்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சீராக்க வைத்துக்கொள்ள உதவும். மொத்தத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.